பாறை வந்து குத்துக்கெல்லாம் நின்று கான்கிரீட் எடுக்க சொல்றாங்க சார். கான்கிரீட் நல்லாவே உழுது. ரெண்டு வீட்டுக்கு ஒரு கான்கிரீட் பின்பக்கம் போய் பாருங்க. அப்படியே எங்க நாட்டுல நகாரி வீட்டுல ஏத்துளுலயே நீங்க வந்திருக்கு. இதானே 8ஆம் நம்பர்ல சார். காலையில அதான் நான் 8ஆம் நம்பர். அது சாய் சாய் இங்க கொட்டி இதோட அப்படியே வரும் எதிர்பார்க்கிறேன். இந்த வீட்டு காட்டி அது முதல் ஸ்டார்ட்ல இருந்து போனது. அதுக்கு ஓகே இந்த மாதம் கடைசி அளவில் இது பண்ணுறதுக்கான ஏவாட்ட கீழ்பிரிவில் ஓப்பத்தையிலேருந்து மண் சரிவு அபாய மக்கள் எங்களுக்கு 11 வருஷமாக அந்த மண் சரிவு வந்துக்கிட்டே இருக்குது. பெரிய பெரிய கல் பறையெல்லாம் வருது. வீடுகள்லாம் ரெண்டாக வெடிச்சு இருக்குது. மந்திரிமாரெலாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. இது வரைக்கும் வீட்டு திட்டம்னா எதுவும் செய்யலை. இப்போ நாங்கள் இருக்க இல்லாத சூழ்நிலைனால துறமார் வந்து சொன்னாங்க ஸ்கூலில் போய்ட்டுருங்கன்னு சொல்லி ஏதாவது செஞ்சு தரோன்னு சொல்லி. இப்போ ஸ்கூலில் வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு காணி கொடுத்து காணியில் ஒரு இருக்க மாதிரி ஒரு சின்ன வீடு கட்டித்தர சொல்லி. வேறு எதுவும் எங்களுக்கு தேவைப்படாது. கட்டாயமாக எங்களுக்கு வீடு ஒன்று செஞ்சு தர சொல்லி சின்ன பிள்ளைகளை நிறைய வயசு போனவங்களை வச்சிட்ருக்குறோம். அவங்களெல்லாம் இப்போ ஸ்கூலில் தான் வச்சிட்ருக்கோம். பிள்ளைகிட்ட படிப்பும் கெடுது. இருந்தாலும் எங்களுக்கு செய்ய வழி இல்லை. சீக்கிரமாக அரசாங்க அதிபர்கள் சேர்ந்து எங்களுக்கு வீடு ஒன்று கட்டித்தர சொல்லி கேட்டுக்கிறோம். அதாவது நாங்கள் பணிய கணக்கு இருந்து பேசுகிறோங்க. எங்களுடைய நாங்கள் இருக்க இடம் பெரிய மண் சரிவு அபாய நிலையில் இருக்குது. இதுக்கு முன்னுக்கும் 11 வருஷத்துக்கு முன்னுக்கு இதே மாதிரி அபாயம் நடந்து இந்த ஸ்கூல்லையும் இருந்து மீண்டும் ஆஸ்பத்திரியில் போயிருந்து எங்களை கல்லெல்லாம் அடித்து விரட்டினாங்க. அதே போல் இப்போ அதே வீட்டில் தான் இந்த 11 வருஷமாக இருந்து இந்த பையனும் ஒரு பாரிய தூரமான ஒரு பாறை ஒன்று கீழே இறங்கிருச்சு. அதனால எல்லாம் பயந்து ஒடியாந்து ஸ்கூலில் இருக்கிறோம். ஸ்கூலில் இருக்க எங்களுக்கு உதவி செஞ்சா இருக்கும். எங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கொட்டை ஒன்று அடிச்சுத்தாருன்னு சொல்லி நேற்று ஏஜிலேருந்து வந்து சொன்னாங்க. அதைத்தான் எதிர்பார்க்குறோம். நாளைக்கே அடித்து கொடுத்தாலும் நாங்கள் நாளைக்கே போயிடுவோம். எங்கள் அந்த பல இடம் அளந்துருக்கு. அந்த இடத்துல எங்களுக்கு தாரேன்னு சொல்லி ஒப்பந்தம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி. ஓகே சொல்லுங்கள். கல் வந்துருச்சு. நாங்கள் பணிய கணக்கு நாங்கள் இந்த கல் வந்துருச்சுன்னு தான் இந்த கல் வந்துருச்சு நாங்கள் வந்து இருக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்க எங்களுக்கு பயம். அதனால நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம். இங்கே இது தயவுசெய்து எங்களுக்கு ஒரு வீடு எது சரி உதவி செஞ்சு கட்டி கொடுப்பீங்கன்னு நாங்கள் மீண்டும் எதிர்பார்க்குறோம்.